ஓம் குகா ஹிரீம் குகா ஸ்ரீம் குகா நம் குகா கம் குகா குகவர்த்தன தெய்வமே சுப்பிரமணியா. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நல்லருள் புரிந்து வருகின்ற வினையெல்லாம் அகற்றி நல்லதொரு நிம்மதியும் பலமும் தர வேண்டும். அதற்கு பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அகார உகார தகாராலய ரகசிய தத்துவத்தின் வாயிலாக்க நல்லவைகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க பெற்று வளமும் நலமும் என்றும் உடனிருக்கட்டும். வணக்கம். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் எந்த குறையும் இல்லாமல் அவரவர் சார்ந்த இறையருள் நம்பிக்கைகள் எல்லாம் வெற்றி பெற்று நல்லவைகள் எல்லாம் எண்ண பெற்ற ஒவ்வொருவருக்கும் அப்படியே அந்த இறைவன் சித்தி செய்து கொடுத்து எந்த நோக்கத்திற்காக ஒவ்வொருவரும் உழைப்பும் முயற்சியும் செய்கின்றீர்களோ அதையெல்லாம் குருவருளும் திருவருளும் உடனிருந்து அதை பலப்படுத்தி நடத்தி தர வேண்டும். அது மட்டும் அல்லாமல் எல்லா வளமும் நலமும் இருக்க இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு நல்லாண்டாக எல்லோருக்கும் அமையட்டும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் பொதுவாக இந்த 2019 அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பார்ப்பீங்க, ஒவ்வொரு விதமாக இருப்பீங்க. இயற்கையினுடைய சீற்றம் இருக்கிறது. இந்த ஆண்டும் ஒரு பகுதியில் மழையால் பாதிப்புகள் ஏற்பட்டால் இன்னொரு பகுதியில் வறட்சியால் பிரச்சனைகள் ஏற்படும். தீயவர்களுடைய கைகள் ஓங்கி மனிதர்கள் வேதனைப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக கொடுக்கும். விமானம், தீ போன்ற விபத்துகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, பெண்கள் எவ்வளவு பொருளை சேகரிக்க முடியுமோ இந்த ஆண்டு சேகரித்து வைப்பது மிகப்பெரிய நல்லது. சிலரெல்லாம் பார்த்தா சேலை தொழில் செஞ்சோம், சீட்டு பிடிச்சோம், பணம் கொடுத்தோம், வரல, இப்படியெல்லாம் வேதனைப்பட்டு நம்ம சீட்டு நடத்தி வேதனைப்பட்டு எல்லாத்தையும் இழந்து அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலெல்லாம் கூட இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஏதாவது ஒரு தொழிலை இந்த ஆண்டு ராசிப்படியெல்லாம் இல்லை, பொதுவாக நான் சொல்கிறேன், பெண்களுக்கு நல்லா இருக்கிறது. ஏதாவது ஒன்று செய்யுங்க. நம்ம திறனாய்வு செய்வது நல்லது. பொதுவான கருத்தை நான் சொல்லுகின்றேன். அவரவர் தகுதிக்கேற்ப பொருளை ஈட்டுவதற்கான வழியை பெண்கள் தேடிக்கொள்வது நல்லது. ஆண்களுக்கு ஏற்றம் இறக்கம் அது போன்றுதான் இருக்கிறது. இந்த ஆண்டு எப்படி இருந்தாலும் அனைவரும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஏன்னா அரசியல் மாற்றங்கள், மனிதனுக்குள்ள நிறைய வேறுபாடுகள், ஒவ்வொரு விதமான சண்டைகள், இது மாதிரி எல்லாம் குழப்பங்கள் எல்லாம் வருவதற்கு கூட அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த ஆண்டு எதுவும் இல்லாமல் மக்களெல்லாம் சௌகரியமாக இருக்க அந்த முருகப்பெருமான் அருளட்டும். அடுத்தது வருகின்ற புதன்கிழமை 2ஆம் தேதி 2/1/2019 அடியனுடைய ஜெயந்தி விழா. அவர்கள் என்ற அனைத்து பக்த கோடிகளும் அனைத்து அடியவர்களும் அங்கே நடக்கின்ற காரண காரியங்களை கண்டு என்னோட கூடி புண்ணிய பெயரை பெற்று அந்த பலமும் அந்த பிரசாதத்தினுடைய தன்மையும் அடைந்து எல்லா குறையும் நீங்க பெற அந்த ஒரு ஜெயந்தி விழா ஒரு பாலமாக இருக்கும். அதனால் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் அடியனுடைய வரவேற்பு வாங்க, கலந்துக்கங்க. உங்களோட கூடி நான் மகிழ்ந்து பலரையும் மகிழ வைப்போம். வந்து பயனடைங்க. இந்த 2ஆம் தேதி புதன்கிழமை எல்லோரும் வரணும்னு நான் தனிப்பட்ட முறையில் ஆசிகளோடு அழைத்து மகிழ்கிறேன். ஒரு பக்தர். ஹலோ அப்பா. வணக்கம்ப்பா. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து ஞானமித்ரா பேசுறேன்ப்பா. ஞானமித்ரா நான் தான் பேர் வச்சேனா? ஆமாப்பா, நீங்க தப்பா வச்சீங்க. சொல்லுமா, சொல்லுமா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேம்மா, சொல்லுமா. எங்க ஃபேமிலிய பிளஸ் பண்ணுங்கப்பா. குறையில்லாத நிறையோட நல்லா இருங்கம்மா. அப்பா, எனக்கு அரசாங்க வேலைக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. பாதியில் நிறுத்தாதீர்கள்னு இருக்கம்மா இணையதளத்துல. அதை பின்பற்றலையா? அதை கேட்டுட்டு இருக்கேன்ப்பா. அரசாங்க வேலைக்காக நீங்க விநாயகருக்கு சதுர்த்தி அப்போ கோதுமை மாவுல கோதுமை பரப்பி அது மேல விளக்கு போட சொல்லிருந்தீங்க. ஆமாமா ஆமாமா. அந்த பரிகாரத்தையும் நான் பண்ணிட்டேன்ப்பா. சரிம்மா.
நீங்க உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பா. எனக்கு கண்டிப்பா அரசாங்க நிச்சயமா வேலை வேணும். நீ கரெக்டா பண்ணிட்டீன்னா வந்துருமா, அதுல ஒன்றும் கவலையே எனக்கு பட வேண்டாமா. வந்துருங்கிற நம்பிக்கை இருக்குப்பா. உங்களோட வந்துடும் வந்துடும். ஆசீர்வாதமும் எனக்கு நிச்சயம் வேணும்ப்பா. நிச்சயமா என்னோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தானே அதை கேட்கவும் முடியுது, அந்த பரிகாரத்தை பண்ணவும் முடியுது. கண்டிப்பாப்பா. நான் எல்லா கண்டிப்பா கிடைக்கும் பாராயணத்துக்கும் கண்ணு. விடாம வந்துட்டு இருக்கேன்ப்பா. ம் ம். இணையதளத்துல மனிதர்களை உணர்ந்திடன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தீங்க இல்லைங்களா? ஆமாம்மா அத ஆமாம்மா. பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் நடந்ததுப்பா. யார் ஆகாதவங்க யார் யார் எப்படி இருக்காங்கங்கிறது எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுதுப்பா. ஓ சரி சரி. உங்களோட அந்த படிப்புக்காக நீங்க ஒரு பூஜை பண்ணீங்க இல்லைங்களா? அதுல நான் வந்து கலந்துகிட்டு டாலர் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் நான் எக்ஸாம் எழுதினேன். ம். எனக்கு நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு மார்க் வந்தது பாக்க உண்மையாவே. இல்லை கண்ணு, இது அடுத்து நீ வந்து என்னை பார்க்கும் போது 3 அகண்ட பாராயத்துக்குள்ள நீ அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடுவோமா. கண்டிப்பா உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு. நல்லா இருறா கண்ணு, நல்லா இருறா கண்ணு, வேலை கிடைக்கட்டும், நல்லா இரு. கண்டிப்பா வந்து நான் பாராயணத்திலே நான் உங்ககிட்ட சொல்றேன்ப்பா. கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா சொல்றா கண்ணு. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதுப்பா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர் அளவும். ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம் ஜி. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? என் பாப்பாக்கு கல்யாணத்துக்காக ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தேன். சரி நீங்க அந்த புத்துக்கோயில் போய் சுத்த சொன்னீங்க. சரி செஞ்சோம் ஐயா. சரி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நாங்க அந்த பாதியில் நிறுத்தாதீர்கள் கூட கேட்டுட்டு இருப்போம். டெய்லி தவறாம கேட்போம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குது ஐயா. ம்மா ரொம்ப மகிழ்ச்சி. அதில் ஒன்றும் நன்றி சொல்ல உங்களுக்கு லைன் கிடைக்குதுன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நான் நன்றியை எதிர்பார்த்து நான் சொல்லலை, பல பேர் பயனடையட்டோம்னு ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். எந்த ஒன்றுமே நான் திருப்பியும் சொல்லுங்கன்னு கேட்டால் அது விழிப்புணர்ச்சிக்காகத்தானே இருக்கு, அது சுய புகழ்ச்சிக்கு இருக்காதுமா. அம்மா நல்லபடியாக கல்யாணம் ஆகட்டும், எந்த குறையும் இல்லாமல் புருஷனும் மனைவியுமா ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. கவலைப்படாதீங்க, நல்லா இருங்கம்மா. ஐயா இன்னும் ஒரே ஒரு சின்ன இது ஐயா. சொல்லுங்கம்மா. உங்க போட்டோ போட்ட மோதிரம் டாலர்லாம் எங்களுக்கு வேணும் ஐயா. எங்களுக்கு ஒரு பக்கமா இருக்கு. இல்லை நான் தான் கொஞ்சம் அதெல்லாம் வேணான்னு வச்சிருக்கேம்மா. அது இருக்கு, நான் தான் அதெல்லாம் வெளியில வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இந்த ஜெயந்தியில முடிஞ்சா நான் கொடுக்குறேம்மா. நான் வரேன் ஐயா, ஜெயந்தியில வரேன். வாங்க வாங்க வாங்க. பாப்பாவையும் அவங்க அழைச்சிட்டு வாங்கம்மா, அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க. உங்க ஆசீர்வாதம் நிச்சயமாம்மா, நல்லா இருக்கும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ சார். மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சார் நாங்கள் வடகரையிலேருந்து பேசுகிறோம் சார். ரெடில்ஸ் வடகரை சார். வடகரை டீச்சரா நீங்க? ஹலோ கட் ஆயிடுச்சு. வணக்கம். ஹலோ சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ சார். ஹலோ வெளியில வந்து பேசுறேன் சார், டிவியை விட்டு வந்துட்டேன் சார். எங்க மா பொண்ணு சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க. பிரச்சனை சார். பொண்ணு பேர் என்ன சொல்லுங்கம்மா? தேவிக்கு சார் பேரு. தேவகியா? கட் ஆயிடுச்சு. அது பேசுகிறவங்க ஏனோ தானோன்னு பேசுறது, கிடைக்கிற பதட்டத்தில் பேசுறது, பாவம் அது ரொம்ப சங்கடம். நான் சொன்னேனே இந்த 2019 கூட, அதாவது நம்ம முதல்ல மனிதர்கள் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குங்க. அது வந்து நம்ம எடுத்து பேசவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன நினைவுகள் ஞாபகம் வந்தது. என்னன்னா, உலகம் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு குருநாதர்கிட்ட போயிட்டு ஒரு சீடன் கேட்குறான், இந்த உலகம் நல்ல உலகமா கெட்ட உலகமா அப்படின்னு. அப்படியாப்பா, சரி வா அப்படின்னா ஒரு பூனையை காட்டுறாரு. இந்த பூனையை நீ பார்த்துக்கிட்டே இருன்ற. சரின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அது என்ன பண்ணுது, ஒரு குட்டி போட்டு வாயில் கவ்விக்கிட்டு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் குட்டியை வச்சுருது. கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணுது, ஒரு எலி ஓடுது, அப்படியே பிடிச்சி வேட்டையாடுது. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர். ஹலோ 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 அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சுவாமிஜி. நான் வணக்கம்மா. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையிலிருந்து பேசுறேன் சுவாமிஜி. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் தம்பிக்காண்டி கேட்கணும் சுவாமிஜி. தம்பிக்காகவா? ஆமா சுவாமிஜி. தம்பி பேர் என்னம்மா? பழனிக்குமார். மிருக நட்சத்திரம். நான் அதெல்லாம் கேட்கலாமா? பழனிக்குமார் என்ன வயசாச்சுமா? 33 வயசு. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனைம்மா?
சாமிஜி அவன் வந்து நாங்க அவனோட பிறந்தது 4 பேர் அக்கா தங்கச்சி. அவன் ஒரு சரி. ஆள் தான் எல்லாருக்கும் கடைசியா இருக்கான். ம். அவனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷமாவே அவனுக்கு வேலை மனநோய் ஏதாவது வந்திருக்காமா அவருக்கு? என்ன சார்? மனசு ஏதாவது பாதிக்கப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரா? அது இப்பதான் அந்த தொடர்ந்து விரக்தியா இருந்தோம்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுவும் கொஞ்சம் சரி இருக்காது, சரி இருக்காது. ம். சரிம்மா. வேலையும் சரியில்லை. அதோட அந்த முதுகு தண்டோட பிரச்சனை இல்ல, அதுல கொஞ்சம் காசு செலவழிச்சு இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல வேலைக்கு போயிட்டு இருக்கான். சரி சரி. எங்களுக்கு அது அவனை முதுகுத்தண்டு நினைச்சுதான் முதுகுத்தண்டு பிரச்சனை இருந்தாலே பெரிய படிப்புக்கு வாய்ப்பு இருந்தும் தடுங்கல் கொடுக்கும். ம், அதே மாதிரி எங்க போனாலுமே ரொம்ப நேரம் வேலைக்கு நிக்க முடியாது, ரொம்ப நாள் இருக்க முடியாது. ம், ஆமா சாமி. எது செஞ்சாலுமே பிரச்சனை வந்துடும், அது தேவையில்லாம தொல்லைகள் கொடுத்துரும். ஆமா சாமி. ஆமா, நீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இது எல்லாருக்குமே இருக்க மாதிரி இருக்காது. அவருக்கு மட்டும் இல்ல, நீங்க 4 பேரும் சகோதரிகள் கூட ஆமா சாமிஜி. எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி இல்ல, பிரச்சனை இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமா சாமிஜி. ஏன்னா இது கொஞ்சம் அலசி ஆய்வு செய்து பரிகாரம் எடுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுதும்மா. சரிங்க. நேர்ல வந்து பாருங்கம்மா. சரிங்க சாமி. இந்த வாஸ்து சரியில்லைன்னு சொன்னாங்க. இந்த தென்மேற்கு வாஸ்தால மட்டும் இது இல்லைம்மா, வேற பாருங்க 4 அக்கா தங்கச்சிங்க இருக்கீங்க இல்லையா, ம், 4 பேருக்குமே வயிற்றுல தொல்லை இருக்கும் பாருங்க. ம், இதை நீங்க அனலைஸ் பண்ணுங்க, கரெக்டா வரும் பாருங்க. அதெல்லாம் அதுக்கு தான் நான் சொன்னேன் நேர்ல வாங்கம்மா. சரிங்க சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ சாமி வணக்கம் சாமிஜி. வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன் சாமி. யாருக்காக கேட்க போறீங்க? என் தங்கச்சிக்கு திருமணத்துக்காக நாங்க பாத்துட்டு இருக்கோம். எல்லாமே தள்ளி தள்ளி போகுது சாமி. என்ன பேர்? தங்கை பேர் என்ன? திவ்யா பாரதி. சரி, என்ன வயசாச்சுங்க? வயசு வந்து 24 சாமி. 24. சரி, என்ன படிச்சிருக்காங்க? பிகாம் படிச்சிருக்கா சாமிஜி. மேஷ ராசி. இல்லை அதெல்லாம் அதை நான் சொல்கிறேன் தம்பி. சரிங்க தம்பி, இதில் என்னென்னா காலேஜ் படிக்கும் போது ஏதாவது லவ் அஃபயர் ஏதாவது இருந்துச்சா? இல்லைங்க சாமி. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இல்லையா? இல்லை சார். திவ்யான்னு கூப்பிடுறீங்களா? ஆமா சாமி, வீட்டில எல்லாம் திவ்யா திவ்யா. அந்த திவ்யான்ற பேர் வேணாம் கண்ணு. சரிங்க சாமி. சுகந்தனா ஸ்ரீன்னு வச்சுக்கோங்க. சுகந்தனா ஸ்ரீ. ஆமாம், அதை முதல்ல எழுத சொல்லுங்க தம்பி. சரிங்க சாமி. பாம்பு சுகந்தனா ஸ்ரீ. சுகந்தனா ஸ்ரீ. சரிங்க. ஆமாம், இதை 48 முறை 48 நாள் எழுத சொல்லுங்க தம்பி. சரிங்க சாமி. எங்க பக்கத்தில் அம்மன் கோயிலில் பாம்பு புற்று இருக்குன்னு பாருங்க தம்பி. சரிங்க சாமி. செவ்வாய்க்கிழமை சரிங்க சாமி. சிவப்பு நிற ஆடை கட்டி சரிங்க சாமி. அது அங்கே போயிட்டு ஒரு வாழை இலையில சாமி. உளுந்து, இன்னொன்று வாழை இலையில கொள்ளு. கொள்ளு. ஆமாம், உளுந்து மேலே குங்குமம், கொள்ளு மேலே மஞ்சள். சரிங்க சாமி. வேரலை மஞ்சள். இதை வச்சுட்டு சரிங்க சாமி. அது மேலே 5 ரூபாய் காசு வச்சு சாமி. கார்போக அரிசி அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் இருக்கும், அதை வாங்கி சரிங்க சாமி. ஒரு மஞ்சள் நிற துணியில் மூட்டை கட்டி சரிங்க சாமி. அந்த பாப்பாவை அந்த 2 வாழை இலைக்கு முன்னாடி 2 தீபம் போட சொல்லுங்க. சரிங்க சாமி. நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு அந்த புத்தை 11 முறை வலம் வந்து கையில் அந்த மூட்டையை வச்சுன்னு, கார்போக அரிசி மூட்டையை வச்சுன்னு வலம் வந்து சரிங்க சாமி. திரும்பி பின்பக்கமாக போட்டுடணும். அதை தலைக்கு பின்னாடி பக்கமாக போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்துடணும். இது மாதிரி 9 வாரம் தொடர்ந்து செய்யுங்க தம்பி. சரிங்க சாமி. அதுக்குள்ளே முடிஞ்சிடும் தம்பி. பேர் அவசியம் தம்பி. சரிங்க சாமி. நல்லதுங்க தம்பி. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம் ஐயா, தருமபுரிலேருந்து சரவணன் பேசுறேங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கேன் சரவணன், சொல்லுங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஒரு வருஷமா உங்களுக்காக நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஐயா. இன்னைக்கு தான் ஐயா கிடைச்சா. தூங்கினே கேட்டேன் ஐயா, கிடைக்க ஒரு வருஷத்துலயே கிடைச்சிருச்சுனாலே சந்தோஷப்பட்டுக்கலாம். ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா சொல்லுங்க சார். முருகன், நான் முருகன் பக்தங்க ஐயா. முருகன் எப்பவுமே உங்களை நல்லா வச்சிருந்தாங்க ஐயா. நிச்சயமா, நன்றி நன்றி. சொல்லுங்க சரவணன். ஐயா எங்க பையனுக்கு செல்வன் பேர் வச்சுச்சுங்க ஐயா. வேண்டாங்க. சொல்லுங்க, என்ன வயசாச்சுங்க? இப்போ 14 வயசுங்க ஐயா. நினைச்சாவே ஹாஸ்பிட்டலுக்கு போதுங்க ஐயா. என்னங்க? நினைச்சாவே ஆஸ்பத்திரிக்கு அவங்க எப்ப என்ன ஆகுதுன்னு தெரியுமா ஐயா. செல்வம் பேர் வச்சிருக்குங்க ஐயா. இல்லைங்க, அதான் நான் சொன்னேன், செல்வம் பேர் வேண்டாங்க.
வேண்டாங்களா ஐயா? அது வேண்டாங்க வேண்டாங்க. அது வந்து அது சிலருக்கு வந்து கிரக ரீதியாக பிரச்சனை வந்துடும். அது சரி. அது அது என்ன ஆகும்னா 40 வயசு 35 வயசு கடக்கும் பொழுது பிரச்சனையை கொடுக்கும். சில பேருக்கு 45 வயசுக்கு மேலே கொடுக்கும், சில பேருக்கு சின்ன பிள்ளையிலேயே கொடுக்கும். அது கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன பண்ணும், காலில் அடிபடுறது, பிடிவாதம் பிடிக்கிறது, நல்லா படிக்கிற திறன் இருந்தும் நினைவாற்றல் மறக்கிறது, இந்த மாதிரிலாம் கொடுத்துரும். ஆமாங்க ஐயா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ் அதிகம், படிப்பு மந்தமாகுதுங்க ஐயா. எல்லாம் மந்தமாக தான் இருப்பான். எதிர்காலம் கொஞ்சம் அந்த 33 வயசு வரைக்கும் சரி இருக்காது. ம். நீங்கள் அவனை முதல்ல செல்வம் பேரை மாற்றிட்டு, அவனுக்கு என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் சரிங்க. என்ன சரி, என்ன ராசி சொல்லுங்க. ராசி? என்ன? மிதுன ராசி. மிதுன ராசியா? ஆமாங்க ஐயா. திருவாதிரையா, மிருகசீரிஷமா, புனர்பூசமா? மேச ராசி ஐயா. மேஷ ராசினா அஸ்வினியா, பரணியா, கிருத்திகா? தெரியல. சரிங்க ஐயா. சரி, ஏன்னா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வாய்ப்பு அதிகம். பரணி 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 நட்சத்திரங்க ஐயா. மேச ஆ, ராசி, மேச பரணினா பரணினா ம். அந்த பேர் வேணாங்க. லோக ஆசன்னு இருக்கட்டும். லோக ஆசன். லோக ஆசன். இந்த பேரை வந்து அவனை எழுத வைங்க. எழுத வச்சுட்டு ம். இணையதளத்தில் வந்து தேர்வில் வெற்றி பெறன்னு ஒரு பகுதி இருக்கும் பாருங்க. ஆமாங்க ஐயா. அதுதாங்க ஐயா இன்னைக்கு அதை பண்ணி நீங்க பாட்டோன்னா பிள்ளையாருக்கு ஏலக்காய் கோத்து டெய்லியும் போட்டு போனாங்க எக்ஸாம். அது பண்ண சொல்லிட்டு ம். இப்போ என்ன பண்ணணும்னா, எங்க வன்னி மரத்தடியில் பிள்ளையார் இருக்காரோ புதன்கிழமை போயிட்டு ம். அதில் வெண்டைக்காய் சாதம் படைச்சி விநாயகருக்கு பாலில் பிரசாதங்கள், இனிப்பு பாலில் ம். காரம் வந்து வெண்டைக்காய் சாதம் படைச்சி வெண்டைக்காய் சாதம். 5 நெய் தீபம் போட்டு ம். 5 வாரத்துக்கு அவனுக்கு அந்த மாதிரி கொண்டு போய் பண்ணிட்டு வாங்க. சரிங்க ஐயா. ஐயா நான் நேரா அங்கேயே வந்துடுறேங்க ஐயா. என்னைக்கு ஐயா வரட்டும்? அது எனக்கு ஒரு தெளிவா எப்போனா ஜெயந்திக்கு வாங்கல. இப்போ 2ஆம் தேதி ஜெயந்தி இருக்குல்ல, வாங்க 2ஆம் தேதி வந்துட்டுங்களா? வாங்க ஜெயந்தி இருக்கா, நீங்கள் வாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி பதிவு பண்ணுங்க, அது தனியாக இருக்கட்டும். ஜெயந்திக்கு வாங்க. சரிங்க ஐயா. பையனுக்கு பையன் நல்லா படிக்கணும், அதுக்காக தான். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்கலாம். வாங்க, நீங்கள் முதல்ல நேமை மாற்றினாலே 50% குறைஞ்சிடும். வாங்க. சரிங்க. 2 நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தரெல்லாம். ஹலோ அம்மா சொல்லுங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம்ப்பா. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? என் பொண்ணு பேரு யாஷிகா. யாஷிகா, வயசு என்னாச்சும்மா? யாஷிகா 8 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? இல்ல யாஷிகான்ற பேர் வைக்கலாமான்னு. அவளுக்கு என்ன நட்சத்திரம்மா? விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். யாஷிகா இருக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை. நல்ல பேர் தான்மா. நல்ல பேருங்களா சார்? நல்ல பேர் தான்மா. என் பேர் மஞ்சுளா சார். ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். வெளியில தான் சார் பிரச்சனை. மஞ்சுளா நல்ல பேர் இல்லம்மா. மஞ்சுளா நல்ல பேர் இல்லைங்க. மஞ்சுன்னு கூப்பிட்டுருவாங்க. ஆமா சார். அது பிரச்சனையாயிடும்மா. அது இடுப்பு வலி, கை கால் வலி, இப்போ சண்டை, குழப்பம், தெளிவில்லாதது, நகை தங்காதது, இந்த மாதிரி எல்லாம் தொல்லை கொடுக்குமா? ஆமாங்க சார். வெளியில சார் பிரச்சனை ரொம்ப அப்பா. நீங்கள் அது என்ன வெளியில் பிரச்சனைன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மா. வெளியில என்னன்னா, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்காக வெளியில வந்து அக்கா வீட்டுக்காருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பாயிருச்சு சார். அவங்க வந்து அதாவது அவர் வந்து டூரிஸ்ட் மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அதனால போன் நம்பர் கொடுத்தேன். சரி டூரிஸ்ட் கேட்டாங்கன்னு அந்த போன் நம்பரை வச்சு அவங்க வந்து 2 பேருக்கு ஒரு தொடர்பாயிருச்சு. இது உங்க சம்பந்தப்பட்டதுன்னா நான் ஏதாவது அனலைஸ் பண்ணலாம். 2வது இந்த விஷயத்தை நம்ம இதுல கலந்து ஆய்வு பண்ணி நம்ம பரிகாரம் எடுக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை சார் எனக்கு ரொம்ப. அல்ல அதுதான் நீங்க இதை போய் நான் எப்படி இது நடந்ததா, அப்படி போனாரா, இப்படி வந்தா நான் கேட்க முடியாது இல்லையா? நேரில் வரிசை இல்லையா அது? ஆமாங்க சார். நீங்க வந்து நேர்ல பாருங்கம்மா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கேன். ஹலோ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா இப்போ நான் லைன்ல காத்துட்டு இருக்க சொன்னீங்க, அடுத்தது நான் கனெக்ட் பண்றேன். நீங்க ஹலோ இல்ல, நான் சாமி பேசுறேங்க. ஹலோ ஜி ஐயா, நான் குளத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, யார் கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காகவையா. பொண்ணு பேர் என்னங்க? சாய் அபிநயஸ்ரீ. என்னங்க? சாய் அபிநயஸ்ரீ.
இது டிவி பார்க்காதீங்க, லைன் கட் ஆகிடும், பார்த்துக்கோங்க. கிடைச்சதை மிஸ் பண்ணாதீங்க. சரிங்கய்யா நான் டிவி கிடைச்சதை மிஸ் பண்ணாதீங்க. தாய் கண்டிப்பா ஐயா. சாய் அபிநயஸ்ரீ. தாய் அபிநய ஸ்ரீயா? சாய் சாய் SAI சாய் சாய். அபிநயஸ்ரீ. சரி 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 சொல்லுங்க தம்பி, என்ன வயசாச்சு? வயசு இப்போ 10th எழுத போறேன் ஐயா. 14 12 13 14 வரும்ல? 14 ஐயா. சொல்லுங்க. கொஞ்சம் படிப்புல மந்தமா இருக்கா? ம் 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 அந்த முன்னாடி சாயின்னு வருது இல்லைங்களா தம்பி? ஆமாங்க. அந்த சாயை எடுத்துருங்க, அபிநயா ஸ்ரீ மட்டும் இருக்கட்டும். சரிங்க ஐயா. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, புரியுதா? சொல்லுங்க ஐயா. ஒரு மூத்த குருவனுடைய பேரை வந்து நம்ம வச்சு வைக்கிறோம், அது உங்களுக்கு சாய் பக்தரா இருப்பீங்க ஆமாங்க ஐயா. இல்லையா? அதை நம்ம அதுக்கான ஒரு மரியாதையை கொடு. இப்போ நீங்களே என்ன சொல்றீங்க, சரியா படிக்க மாட்டேந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. நம்ம சாய் அபிநயா ஸ்ரீ சரியா படிக்க மாட்டேங்குதுன்னா அது உள்ள சாய் பகவானும் இருக்கார் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அந்த ஒரு இழுக்கான பேர் வரக்கூடாதுன்னா டைரக்டா கடவுளோட பேரை வைக்காதீங்கன்னு சொல்றது. சரிங்க ஐயா. ஸோ அதனால வெறும் அபிநயா ஸ்ரீ இருக்கட்டும். சரிங்க ஐயா. அதை மாத்திக்கிட்டு சரிங்க. நீங்க, நான் இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க மாதிரி தேர்வில் வெற்றி பெறன்னு ஒன்று இருக்கும் இணையதளத்தில். சரிங்க. அதை பண்ணிட்டு ஒரு புதன்கிழமையும் அவளுக்கு வந்து ஒரு 50 ஏலக்காய் வாங்கி கொடுத்து சரிங்க. பச்சை நிற நூலில் கோக்க சொல்லுங்க. சரிங்க. ஓம் ஸ்ரீம் வாகீஸ்வரி ரட்சகம் அப்படின்னு சொல்லிட்டு கோக்க சொல்லுங்க. சரிங்க. அந்த அந்த மாலையை தட்சிணாமூர்த்திக்கு, எங்க குரு பிரகஸ்பதி நவகிரகத்தில் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு சரிங்க. அந்த மாலையை போட்டு எலுமிச்சம்பழத்தில் பிரசாதம் செஞ்சு படைச்சி சரிங்க. அவ கையால் கொடுத்துட்டு வர சொல்லுங்க. 5 புதன்கிழமை பண்ண சொல்லுங்க. சரிங்க. இதுலேயே அவள் பிக்கப் பண்ணிவிடுவா. நேமில் அதை கட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அதுவே போதும் தம்பி. சரிங்க ஐயா. சரிங்க. நல்லதுங்க நல்லதுங்க தம்பி. அடுத்த ஒரு பக்தரலும். வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் கிருஷ்ணகிரியிலேருந்து சரியா கேட்கலாமா எனக்கு? ஐயா கிருஷ்ணகிரிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமி. என்ன பேருங்க? என்னுடைய பேர் வினோத்குமார் சாமி. வினோத்குமார். என்ன வயசாச்சுமா? 29 சாமி. சொல்லுங்க வினோத்குமார். சாமி தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறோம். அதான் எப்படி நான் கேட்கறேன் தான் சாமி. உங்க இல்ல, இல்ல. ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க தம்பி. அதுதான் சாமி இங்க கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? இன்னும் மேரேஜ் ஆகல. மேரேஜ் ஆகலைல்ல? ஆமா சாமி. வேலையும் சரியா இல்லைல்ல? ஆமா சாமி. எல்லா பிரச்சனையும் தான் போயிருக்கு. சொல்றேன் தம்பி, எந்த முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது இல்ல? கண்டிப்பா சாமி. ஏன்னா எதை பண்ணாலுமே ஆனா அதுக்கான திறமை இருக்குது, எங்க தடுங்கலாகுதுன்னே தெரியலன்னு வெறுப்பு வருது இல்ல? கண்டிப்பா சாமி. எதுல போனாலுமே பிரச்சனை, டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆமா சாமி. சனியா ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு எண்ணமும் இருக்கும், பயமும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா சாமி. சரி தம்பி, அது போகட்டும். சரிங்க சாமி. எப்பயாவது பண்ணியை கல் எடுத்து அடிச்சிருக்கீங்களா தம்பி? நாயை கல் எடுத்து அடிச்சிருக்கீங்களா தம்பி? நாயே இருக்கு சாமி. ஆனா இது ஃபர்ஸ்ட் சொன்னது இருக்காது. பண்ணி இருக்காது. ஆமா. சரி தம்பி, என்ன வேலைக்கு ட்ரை பண்றீங்க தம்பி? நான் இந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் சாமி. அதுக்கு ட்ரை பண்ணிடுறேன். வெளிநாடு ஏதாவது முயற்சி பண்றீங்களா தம்பி? ஏ சாமி? வெளிநாடு ஏதாவது முயற்சி பண்றீங்களா? இல்ல சாமி, வெளிநாடு. சரிம்மா, 2 திங்கட்கிழமை. சரிங்க சாமி. நவகிரகத்துல சந்திரன் இருக்கு இல்லையா? ஆமா சாமி. அந்த நவகிரகத்துல இருக்கிற சந்திரனுக்கு வட்டத்துல இடியாப்பம் அல்லது இட்லி, தோசை, சரிங்க சாமி. இது ஏதாவது ஒன்று வச்சு படைச்சிருங்க தம்பி. 2 நெய் தீபம் போடுங்க தம்பி. சரிங்க சாமி. அந்த நெய் தீபத்தை மஞ்சள் நிறத்தில் திரிச்சு ஒரு தீபமும், இன்னொன்றுத்துல சந்தன நிறத்தில் திரிச்சு இன்னொரு தீபமும். சரிங்க சாமி. சந்தன நிற தீபத்தில் 2 விளக்கெண்ணையும் நெய்யும் இருக்கணும். சரிங்க சாமி. அந்த மஞ்சள் நிறத்தில் வெறும் நெய் மட்டும் இருக்கணும். சரிங்க சாமி. இந்த தீபம் 2 திங்கட்கிழமை பண்ணிட்டு தம்பி. சரிங்க சாமி. ஒரு சதுர்த்தி வரும் இல்லையா? ஆமா சாமி. தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி வருதா பாருங்க. சரிங்க சாமி. அதுல விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. சரிங்க சாமி. பண்ணும்பொழுது 10 நெய் தீபம் கோதுமை பரப்பி அதில் போடுங்க. அபிஷேகம் முடிஞ்சதும் சரிங்க சாமி. போட்டு தீபார்த்தனை காமிச்சு விநாயகருக்கு தேவையான பட்சணங்கள் படைச்சு உங்கள் கையால் தானம் கொடுங்க. சரிங்க சாமி. இது 2ம் அது ஒரு 6 வாரம் செய்யறதுக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வாரம் முதல்ல செய்யுங்க போதும். ஒரு வாட்டி
சரிங்க சாமி. அப்படி சப்போஸ் இன்னும் சரியாக கிடைக்கலன்னா இன்னொரு வாட்டி பண்ணுங்க, வந்துடும். இதுவே போதும் தம்பி. சரிங்க சாமி. நல்லதுங்க தம்பி. ரொம்ப நன்றி. நல்லது நல்லதும்மா. அடுத்து ஒரு பக்தரலாம். வணக்கம் சாமிஜி, ராஜபாண்டியன் பேசுறேன். வணக்கம் ராஜபாண்டியன் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமிஜி. நல்லா இருக்கீங்களா சாமிஜி? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஏற்கனவே பேசியிருக்கீங்களா ராஜபாண்டியன்? 2 முறை பேசியிருக்கேன் சாமிஜி. இல்லை, எனக்கு குரல்ல கேட்ட மாதிரி இருக்கு, அதனால தான் நான் கேட்டேன். இப்போ 2-3 மந்த்ஸ் கூட முன்னாடி பேசியிருந்தேன் சாமிஜி. உங்கள்கிட்ட சாமி முருகன் சாமியை இங்கே குழந்தைய பிறக்கணும்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பா. மீண்டும் மீண்டும் எனக்கு லைன் கிடைக்க ரொம்ப சந்தோஷம் சாமிஜி. இல்லை, அதுதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அப்புறம் முருகனே குழந்தைய வந்து பிறகுனா நான் என்ன சொல்லியிருந்தேன்? இது கண்டிப்பா நிறைய ஒரு சாமி, அதாவது முருகனே வந்து பிறப்பான்னு சொல்ல முடியாது, அந்த குணாதிசயங்களோட வந்து பிறப்பாரு. சரி சரி சரி. மந்திரம் ஏதாவது சொன்னேன்னா? முருகனோட பக்தி என்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் தள்ளி போகுது. இல்ல இல்ல, பக்தி கம்மியா இருக்குதுனாலே பக்தி அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம், அதனால தான் சொல்ல வைக்குது அது. இன்னும் கொஞ்சம் தேவைன்னு நினைக்கிறேன், அதான் சாமி எதிர்பார்த்து. அதுக்கு நல்ல குரு வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா சாமி. பக்திக்கே நிறைய குரு. இப்போ நம்ம கோயில்லையே நிறைய வழிபாடு தெரியாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒவ்வொன்றும் கோயிலையும் பல ரகசியங்கள் இருக்கு அதுல. சொல்லுங்க சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. சாமிஜி, இப்போ கந்த சஷ்டி விரதம் வந்துச்சுல லாஸ்டா? ஆமாங்க. அப்போ வந்து பாமன் கோயிலுக்கு போயிருந்தோம், பாமன் சாமி கோயிலுக்கு. சரிங்க. அங்க வந்து முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 20-25 வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி அந்த கொஞ்சம் ரெனோவேஷனுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு பிரார்த்தனை சாமிகிட்ட வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணேன், அதாவது ஒரு டிப்பர் லாரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணேன். அப்போ வந்து சாமியோட அனுகிரகத்துல அந்த கலசம் வந்து சொருப்பு, அவங்க அந்த சலப கலசம் வச்சிருந்தாங்க. சரி. அதை வந்து நான் முருகனாவே நினைச்சிட்டு நான் வந்து அதை பிரார்த்தனை வச்சுட்டு சாமிகிட்ட இருந்து பிரார்த்தனை வச்சுட்டேன். அப்போ வந்து ஒரு பூ அதுல இருந்து கீழே வந்துச்சு நான் பிரார்த்தனை நிறைய சொல்லும் பொழுது. சரி. இப்போ நான் ஒரு டிப்பர் லாரி வாங்கலான்னு இருக்கேன், அதுக்கான அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு. சரவணன் பாண்டியன், நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க சாமி. டிப்பர் வாங்குறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை ஆய்வு செய்து குரு கிரகம்ன்றது எங்க இருக்கு, இப்ப என்ன தசை நடக்குதுன்னு பார்த்து கைய வைங்க சாமிஜி. இப்போ வந்து எனக்கு வந்து சனி திசையில வந்து புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு சாமிஜி. புதன் புத்தினா இப்போ 2வது புத்தி வந்து அதுல செய்யறது நல்லது இல்லை. சரிங்க சாமிஜி. ஏன்னா புதன் புத்தி ஆரம்பிச்சு உங்களுக்கு கண்டிப்பா ஒன்று அடிப்பட்டதோ அல்லது நோய் காட்டினதோ அல்லது ஏதாவது லாக் ஆகுறது, இது 3த்துல ஏதாவது கொடுத்துதான்னு பாருங்க. இல்ல சாமிஜி, நல்லா தான் இருக்கிறேன். இப்போ போலீஸ் கேஸ் ஏதாவது வந்துதா, இல்லை யாருக்காவது நீங்க போனீங்களா? இல்ல இல்ல சாமிஜி. அது பார்த்துக்குங்க. குரு எங்க இருக்காரு ஜாதகத்துல? குரு வந்து மீனத்துல ஆட்சியா இருக்காரு மேடம். என்ன லக்னம்? துலா லக்னம். அந்த நான் இது மகரத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறாரு. சரி சரி. சனி எங்க இருக்காரு? சனி 2வது இடத்துல இருக்கிற வாக்குஸ்தானத்துல இருக்கு. விருச்சிகத்துல இருக்காரா? விருச்சிகத்துல இருக்காரு. சரி 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 சரி. புதன் எங்க இருக்காரு? புதன் வந்து சரி பரவாயில்ல. ஏன்னா குரு வந்து 6ல் இருக்காரு இல்லையா? ஆமா சாமிஜி. குரு வந்து 3க்கும் 6க்கும் உடையவர் வந்து பலம் பெற்று தனித்து இருக்கிறாருன்னா டிப்பரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்து தான் செய்யணும். தனியா இல்லை சாமி, அது கூட வந்து ராகுவும் சூரியனும் இருக்கிறாரு. கோ ஹெட் பண்ணுங்க. சொல்லுங்க சாமி. பண்ணுங்க, செய்யுங்க, பண்ணலாம். கண்டிப்பா சாமி. பண்ணுங்க, அது ஒன்றும் பண்ணாது. யார் கூடனா இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட வந்து சூரியனும் ராகுவும். நோ ப்ராப்ளம், தாராளமாக பண்ணுங்க. கண்டிப்பா சாமிஜி. கூடிய சீக்கிரம் நடக்கட்டும் அது. நல்லதுங்க நல்லதுங்க நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ ஹலோ சுவாமிஜி வணக்கம். நான் வணக்கம். பட்டாபிராம் பேசுறேன் சுவாமி. சொல்லுங்க பட்டாபிராமன், யாருக்கா கேட்க போறீங்க? ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? நான் வந்து ஒரு தடவை உங்களை நேரடியா என் பொண்ணுக்காக வந்திருக்கேன் சாமிஜி. சரி சரி சரி. அப்புறம் அகண்ட பாராயணத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்து உங்க சன்னை உங்களை எல்லாம் பார்த்தோம் சாமி. சரி. குழந்தை நல்லா இருக்காளா? பரவாயில்ல சாமி. இப்போ பிகாம் படிச்சிட்டு இருக்கான். வெரி குட். சரி சரி சரி. இப்போ மஞ்சுளா, பேர் வந்து மஞ்சுளா. வேணாங்க, இப்பதான் ஒரு அம்மாவுக்கு சொன்ன பாருங்க. மஞ்சுளா அது 4 வயசு ஆச்சு. இப்போ ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சாமி. உங்களுக்கா? இல்ல மனைவிக்கு. மனைவி என்ன அவங்க பேரு மஞ்சுளாவா?
எனக்கு வந்து மஞ்சுளா. நான் சொன்னேன் பாருங்க, அது L4 L5 கர்ப்பப்பை, கழுத்து வலி, முட்டி வலி, இது எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துங்க அது. ஆமா சாமி, ஆமா. சரி, என்ன பண்ணுதுங்க உங்களுக்கு? இப்போ வந்து சாமி என்ன செய்யுதுங்க உங்களுக்கு? இப்போ வந்து என்னன்னா அவங்க வந்து சுகர் ஒரு 10 வருஷமா இருக்கு. சரி. அதெல்லாம வந்து இப்போ பார்த்தோன்னா அந்த நீர்க்கட்டி, லெஃப்ட் ஓவர் சிஸ்ட்ல நீர்க்கட்டி இருக்கு. நீர்க்கட்டி இருக்கா? ஃபைப்ராலிக் சிஸ்ட்னு சொன்னாங்களா? பிசிஓடின்னு சொன்னாங்க. ஃபைப்ராய்ட் சிஸ்ட். சரிங்க, சரிங்க. வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அந்த லூஸ் மோஷனால கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டல் போனப்ப அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து கட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஆல்ரெடி வந்து இந்த சித்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம், ஆயுர்வேதம் எல்லாம் அதை கண்டினியூவா இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதான் சாமி உங்ககிட்ட வந்து ஒரு தெளிவான நல்லா இருக்கா அது வைத்தியம் சாப்பிட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா அதையே பின்பற்றுங்க. இப்பதான் வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 5-6 மாசம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த நீர்க்கட்டி பெருசுன்னு சொன்னப்ப பக்கத்தால வந்து நம்ம ஒரு வைத்தியரை பார்த்து அதை மருந்து இப்போ எடுத்து சாப்பிட்டு இருக்கோம் சாமி. அது 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 கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது சரியா இருந்தா அதுக்கே போங்க. சரி சாமி. திருப்பியும் சைஸ் குறையுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னு, வீட்டில் தென்கிழக்குல பாத்ரூம் டாய்லெட் படிக்கட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென்கிழக்கு இருக்கிறது வடக்கு வாசல் இருக்கு சாமி. இல்ல வடக்கு வாசல்னா நான் சொல்றது அக்னி மூலையில தென்கிழக்குல அந்த பாத்ரூமும் டாய்லெட்டும் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் நான். அது பார்த்துக்கோங்க. அது இருந்தா இது கட்டுக்குள்ள வரவே வராது. ஓ சரி சாமி, சரிங்க. ஒன்று மக நட்சத்திரமா? அவங்க என்ன நட்சத்திரம்? அவங்க மூல நட்சத்திரம். பாருங்க, மூல நட்சத்திரத்துக்கு மஞ்சுளான்னு பேர் வைக்கிறது இன்னொரு கூடுதல் பிரச்சனைங்க. அது கூடுதல் பிரச்சனை சாமி. சரிங்க. ஆமாங்க, அது வேண்டாங்க. அது என்ன பேர் வைக்கலாம்? பாக்யஸ்ரீன்னு வச்சுக்க சொல்லுங்க. பாக்யஸ்ரீ. ஆமா, பாக்யஸ்ரீ இல்லைன்னா யோகமித்ரா. யோகமித்ரா. இதுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்க சொல்லுங்க. எழுதி பார்க்க சொல்லுங்க. எது நல்லா இருக்கோ அதை முதல்ல மாத்துங்க. இல்லைன்னா இது இன்னும் வயசாக என்ன ஆகுன்னா சின்ன நோயெல்லாம் பெருசா பாவிச்சுக்கிட்டு ரொம்ப தொல்லை ஆயிடும். நோயால பிரச்சனையால நோயான்னு தெரியாத போயிடும். சரி சாமி, சரி சாமி. மாத்திக்கோங்க. தென்கிழக்க பார்த்துக்கோங்க. சரி சாமி. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் நான் சொல்றேங்க. வேற ஏதாவது கோயிலுக்கு இப்போ இந்த உடனே ஒன்றும் வேணாம். நீங்க பேரை மாத்திட்டு நம்ம கண்டுபிடிப்போம். தென்கிழக்கையும் பார்த்துட்டு கட்டுக்குள்ள வருதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க அழைச்சிட்டு வாங்க, நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சரி சாமி. நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்கம் தரலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா கடலூர்ல இருந்து ராஜசேகர் என்கிற ராஜராஜன். ஐயா ராஜராஜன் சொல்லுங்க. யாருக்கா கேட்க போறீங்க? ஆசீர்வாதம் வேணும் ஐயா. உங்கள்கிட்ட நான் அடிக்கடி பேசியிருக்கிறேன் ஐயா. அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல. பேசுனவங்களுக்கே கிடைக்குதுன்னா ஆச்சரியம் தான் அது. இல்லைங்க எனக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் வேணுங்க ஐயா. உலக தமிழர்கள் எங்கள் சொத்து ஐயா. நீங்க தான் ஐயா. நிச்சயமா. பாமன் சாமிகளும் முருகப்பெருமானும் கொடுத்த தமிழ் எங்கள் சொத்து ஐயா. நீங்க கண்டிப்பா என்னில் தனிப்பட்ட சொத்து ஐயா. நீங்க உங்கள் மேல எனக்கு அவ்வளவு பிரியம் ஐயா. ஒவ்வொரு முறையும் நான் வருவேன் ஐயா. மாசம் வந்துட்டு இருக்கேன் ஐயா. நிச்சயமா. அது எவ்வளவு பெரிய ஒரு மனநிறைவு இருக்கு இல்லையா? அகண்ட பாராயணம். எனக்கு ஐயா எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசும்போது அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்துடுதுங்க ஐயா. கண்டிப்பா ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க தம்பி. நீ எந்த விதம் பண்ணி எப்படியாவது ஒரு விதத்துல நீ மேல வந்துருப்பான்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க ஐயா. ஒண்ணும் இல்ல, இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா வந்துருவீங்க. அந்த வாக்கு மட்டும் எனக்கு கூடிய விரைவில் பழிக்கணும். வேற எதுவும் தேவையில்லையே. உங்க கண்டிப்பா வந்துருவீங்க. அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. சரிங்க. பொண்ணு வேலைக்கு கேட்டிருந்தையா, அந்த வேலையும் உங்க அருளால கிடைச்சிருக்கு ஐயா. அது நிரந்தர வேலை இல்லையா? அதுவும் நிரந்தரம் ஆயிடும் நீங்க சொல்லிருக்கீங்க ஐயா. கண்டிப்பா. வேற எதுவும் இல்லை. எனக்கு ஆசீர்வாதம் மட்டும். நல்லா இருங்க. வாங்க 2ஆம் தேதி வாங்க ராஜராஜன். வாங்க. கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா என்னோட சேர்ந்து அத்தனை பேர்த்து நான் கூட்டிட்டு வரேங்க. கூட்டிட்டு வருவோம் ஐயா. வாங்க ராஜராஜன். சரிங்க ஐயா. சரிங்க. நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ. சொல்லுங்கம்மா. நான் என் பேரு சரண்யா சாமிஜி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேனுங்க. சொல்லுமா சரண்யா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்காக தான் சாமிஜி கேட்கணும். என்ன பேரு சரண்யா? வயசு என்னாச்சுமா? எனக்கு 26 வயசு ஆச்சுங்க. சொல்லுமா. நான் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இந்த விளக்கெல்லாம் போடுறது இதெல்லாம் பண்ணுங்க சாமிஜி. வேலைக்கும் அப்புறம் கல்யாணத்துக்கும் பண்ணுங்க சாமிஜி. அது வேலையும் ஒன்றும் கிடைக்கல சாமிஜி. பிள்ளையாருக்கு போயிட்டு விளக்கு போட்டு. எப்படா கண்ணு பண்ண? எவ்வளவு நாள் ஆச்சு? பண்ணி 3 தடவை பண்ண சாமிஜி. பண்ணி ஒரு 10 நாள் ஆச்சுங்க. 10 நாள் தானே ஆகுது?
நான் ரொம்ப வருஷமா வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை, சாமிஜி. 10 நாள் தானே ஆகுது, கொஞ்சம் காத்துட்டுருமா, வந்துடும். ரெண்டாவது பேர் ஏதாவது மாற்றணும்னா ஆமாங்க சாமிஜி, எனக்கு சந்தியான்னு பேர் மாத்த சொன்னீங்க சாமிஜி. நான் எழுதினேன் மாத்திட்டியா? சாமிஜி. பேர் எழுதுனேங்க சாமிஜி. நான் அதை தான் சொல்லுவேன், பேர் எழுதுனா போதாது, எழுதும் போது நல்லா தானே இருந்தது. ஆமாங்க சாமிஜி. அப்புறம் ஏன் அதை போய் கெசட்டில் மாற்றி வண்டி கையெழுத்து மாற்ற வேணும்ல? சரிங்க சாமிஜி, அதை முதல்ல செய்யுமா, அதை முதல்ல செய்யுமா. 10 நாள் தானே ஆகுது, போகட்டும். இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் கிடைக்கலன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் சரண்யா. சரிங்க சாமிஜி. அப்புறம் அதே மாதிரி வீடு தப்பாக இருக்கான்னு பார்த்துக்கடா கண்ணா. சரிங்க சாமிஜி. அது இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகிடும். அது மாத்தவே முடியலைங்க சாமிஜி. வீடுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பத்தியா, அப்போ அதுதான் நான் சொன்னேன், வீடை தப்பாக வச்சுக்கிட்டு நம்ம எது பண்ணியும் பிரயோஜனம் இல்லைடா கண்ணு. அப்புறம் கல்யாணத்துக்கும் அதுதான் தடை வரும். ஆமாங்க சாமிஜி, கல்யாணத்துக்கு இது எல்லாம் இது நீ எங்கே போனாலும் அது அவ்வளோவா நடக்காதுடா கண்ணா. முதல்ல வீடை கரெக்ட் பண்ணி பாருங்க. இல்லை அதுக்கு என்ன தற்காலிகமாக என்ன செய்யலாங்கிறத செய்துக்கோங்க. சரிங்க சாமிஜி. நல்லதுடா கண்ணா. சாமிஜி நான் கிடைச்சிடும் கண்டிப்பாக கிடைச்சிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டிருந்தேங்க சாமிஜி. நீ முதல்ல வேலை கிடைச்சிட்டோமா, பேரை முதல்ல மாத்திரா கண்ணு. ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும் உனக்கு. சரிங்க சாமிஜி. நல்லதுமா நல்லதுமா. சரி சார். ஓகே, அடுத்த ஒரு பக்தர். ஹலோ 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 சாமி ஐயா சொல்லுங்க. சாமிஜி, நான் வெங்கடேசன் பேசுறேன், சேலம் மாவட்டத்துல இருந்து. சொல்லுங்க ஐயா, யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மகனுக்காக கேட்காங்க சாமிஜி. மகன் பேர் என்ன? அவருடைய பேர் தினேஷுங்க. ஐயோ, தினேஷன் பேர் இருக்கக்கூடாது. என்ன வயசாச்சு அவருக்கு? 25 கம்ப்ளீட் ஆயிருக்குங்க சார். ஏன்னா ரொம்ப மந்தமா இருக்கானா? இல்லைங்க, இப்போ ஓரளவுக்கு ஆக்டிவா தான் இருக்கிறாரு. பிஏ முடிச்சிருக்கிறாருங்க. வேலை எதிர்பார்க்க ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது கஷ்டம். அதுதான் சாமிஜி. சரி, அது தினேஷ் வேணாங்க முதல்ல. சரிங்க சாமிஜி. அது தினேஷ் கொஞ்சம் மாத்திக்க சொல்லுங்க. ரெண்டாவது வெளிநாடு ட்ரை பண்ண சொல்லுங்க. ஓகேங்க சாமிஜி. உதாரணத்துக்கு 33 வயசு வரைக்கும் உங்களுக்கே இன்ன வரைக்கும் சரியில்லை, அது வேற விஷயம். சரிங்க சாமிஜி. ஆனா 33 வயசு வரைக்கும் உங்களுக்கு சரி இருந்திருக்காது. ஆமாங்க சாமிஜி, ரொம்ப சிரமத்தில் தான். ஆமா, அதே மாதிரி தான் பையனுக்கும் வரும். அது அப்படியே பரம்பரையா பிடிக்கிற ஒரு சாபம் அது. சரிங்க சாமிஜி. நீங்க 37 வயசுக்கு மேல தான் ஒரு ஸ்டெடி வந்திருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க சாமிஜி. அதே தான் அவருக்கும் வரும். அதனால இப்பதான் 25 ஆகுது இல்லையா? ஆமாங்க சாமிஜி. பேரை மாத்திட்டு அவரை வெளிநாடு ட்ரை பண்ணி போ சொல்லுங்க. அரசாங்க உத்தியோகங்கிறத விட வெளிநாடு போயிட்டாருன்னா 37 வயசுக்குள்ளேயே அவருக்கு நல்லா இருக்கும். சரிங்க சாமிஜி. ஒன்று இங்கே வேலை நான் சொல்கிறேன் இங்கே வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சரிங்க சாமிஜி. நீங்கள் அவர் என்ன நட்சத்திரங்க? அவர் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் சாமிஜி. விசாக நட்சத்திரம். இப்போ அது இந்த தினேஷுங்கிறத விட தீபஹாசன் வச்சுக்கோங்க. ஓகேங்க சாமிஜி. தீபஹாசன் இல்லைன்னா துரைபாண்டியன். சரிங்க. இதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்கோங்க. சரிங்க சாமிஜி. எடுத்துட்டு டெய்லி அவரை சூரிய நமஸ்காரம் கையில் ஏதாவது பசுவுக்கு கொடுக்க பிரசாதம் வச்சுட்டு சரிங்க சாமிஜி 10 முறை காயத்ரி மந்திரம் சொல்லி சரிங்க சாமிஜி அவர் கையால் அந்த பிரசாதத்தை பசுவுக்கு கொடுக்கணும். 3 முறை காயத்ரி மந்திரம் சொல்லி சரிங்க சாமிஜி இதை பண்ண சொல்லுங்க. சரிங்க சாமிஜி. ஒரு தசமி திதியில் சரிங்க சாமிஜி விநாயக பெருமானுக்கு பால் கோவால காப்பு கட்டி சரிங்க சாமிஜி ஒரு வாழை இலையில கோதுமையை பரப்பி அதில் 10 நெய் தீபம் சிவப்பு நிற திரிச்சு அதை பன்னீரில் ஊற வச்சு காய வச்சு போட சொல்லுங்கள். சரிங்க சாமிஜி. இந்த பாலில் பிரசாதங்கள் செய்து விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி செய்து அதை அவர் கையால் தானம் கொடுக்க சொல்லுங்க. சரிங்க சாமிஜி. ஒரு வாட்டி செய்துட்டு 3 மாதத்துக்குள்ளே அவருக்கு கிடச்சிடணும். ரொம்ப நன்றிங்க சார். காயத்ரி மந்திரம் மட்டும் தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். திருமணம் எப்போ அமையும் சாமிஜி? அவருக்கு ராசி இருக்கு 27ங்க. ரொம்ப நன்றிங்க சாமிஜி. நான் நேர்ல பாக்கணுங்க சார். வாங்க. நான் உங்களை ட்ரை பண்ணிக்க தான் முதல் முறை உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நீங்க நல்லா வாழ்த்துனுங்க எங்க குடும்பத்தை. எந்த குறையும் இல்லாம எல்லா குறையும் தீர்ந்து நிறையோட வாழுங்க, சந்தோஷமா இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நல்லதுங்க. வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேங்க சாமி. கண்டிப்பா நல்லதுங்க. நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஆசனத்துல இருந்து பேசுறோம் சாமிஜி. எங்கம்மா? ஆசன் அலபேடு ஆசன். ஆமாங்க. சொல்லுங்க. யாருக்காக கேட்க போறீங்க? நாங்க எங்க வீட்டம்மா காண்டி கேட்டுங்க. மிஸ்ஸஸ்க்காகவா?
ஆமாங்க. அவங்க பேரு? அவங்க பேரு மாலா. மாளிகைப்புறத்து அம்மா முழு பேரு. அவங்க பேரு மாளிகைப்புறத்து அம்மான்ட்டு பேரு. அவங்க கூப்பிடுறது வந்து மாலான்ட்டு கூப்பிடுவோம் நாங்க. சரி, பரவாயில்ல. என்ன வயசு ஆச்சுங்க? அவங்களுக்கு 33 வயசாச்சு. என்ன பிரச்சனைங்க? இந்த கொடுக்குறேன், அவங்ககிட்டே கொடுக்குறேங்க. கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. ஹலோ. மாலாம்மா சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாமிஜி ரொம்ப வணக்கம் சாமிஜி. நல்லா இருமா, சொல்லுமா. சாமிஜி உங்கள்கிட்ட பேசுறதுனால எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அழாத கண்ணு. கிடைச்ச நேரத்தை கரெக்டா உபயோகப்படுத்துங்க கண்ணு. நாங்க வந்து கர்நாடகால இருக்கோம். சரிம்மா, தெரிஞ்சு சொல்லிட்டாரு ஆசன்ல இருக்கீங்கன்னு. ஆமா சாமிஜி, நாங்க வந்து வாடகை வீட்டுல இருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு 19 வருஷம் ஆகுது. எனக்கு 2 ஆம்பளை குழந்தைங்க இருக்காங்க. சரி. வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரே கஷ்டம். இப்ப லீவுக்கு என் தங்கச்சி மகன் வந்திருந்தான் சாமிஜி. எங்க வீட்டுல இறந்து போயிட்டான். இப்ப அதனால நாங்க இருக்கிற வீடு சரியில்லைன்னு சொல்றாங்க. இடம் வாங்க போனாலும் இடமும் அமைய மாட்டேங்குது. மாலாம்மா, நீங்க இருக்கிற வீடு சரியில்லைங்கிறது கன்ஃபார்ம். வடக்கு வாசல்னு சொன்னாங்க. இல்ல, அது செட் ஆகாது. அது வீடு சரியில்லை, இடம் சரியில்லை. அதாவது சொல்லுங்க சாமி. ஒரு ஸ்கொயர் மனையா இருக்காது அது. சொல்லுங்க சாமிஜி. கொஞ்சம் கோஸ் மனையா தான் போகும் அது. அதனால அதை வந்து மாத்திக்கிறது நல்லது, மாத்திக்கோங்க. அதே மாதிரி மாலான்னு பேர் வேணாம். கையெழுத்து என்னன்னு போடுறீங்க? கையெழுத்து வந்து அவங்க இன்ஷியலோட சேர்த்து அவங்க இன்ஷியல் வீன்னு போட்டு அதுக்கப்புறம் நான் மாலான்னு போடுறேன் சாமிஜி. அந்த மாலாங்கிறது வேண்டாமா? அதை மாத்திட்டு மகத்துவான்னு மாத்திக்கோமா. சரிங்க சாமிஜி. இப்ப தங்கச்சி பையன் நம்ம வீட்ல வந்து இறந்து அதுக்கு அது நம்ம யோசிக்க வேண்டாமா? அது நம்ம அதை பத்தி எதுவும் இதுக்கு சம்பந்தப்படுத்திக்க வேண்டாம். நீ இணையதளத்துக்கு போனீங்கன்னா இந்த ஆகிய ஆம்பரம் திருத்தரு நமகன்னு ஒரு மந்திர சக்கரத்தோட இருக்குமா. சரிங்க சாமிஜி. அந்த மந்திரத்தை காலையில 48 நாள் வீட்டுல மாதவிடாய் தவிர்த்து கோலம் போட்டு பண்ணிட்டு மாலையில நாதான்னு ஒரு சக்கரம் இருக்குமா, அது போட்டு பண்ணுமா. இது என்னன்னா எது இருந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாரும் ஒன்னா இருந்தா சண்டை வரும். ஏதாவது ஒருத்தருக்கு ஒண்ணு பட்டா ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும். ஆமாங்க சாமிஜி. இது வந்து நீங்க கரெக்டா இந்த ரெண்டுத்தையும் செய்துட்டு வாமா. ஒன்னு அஷ்டகீஸ் வாலாம்பிகை புத்திரான்னு, இன்னொன்னு நாதா. இது ரெண்டுத்தையும் காலையில ஒன்று ஈவினிங் ஒன்று போட்டு வழிபட்டுட்டு வாமா 48 நாள். அதுக்கப்புறமா உனக்கு நிறைய மாற்றங்கள் வந்துடும். இந்த வீட்டில் பண்ணினா இன்னும் அது கொஞ்சம் டிலே பண்ணும், அவ்வளோதான். புரியுதா? எவ்வளோ சீக்கிரம் அதை வீடை மாற்றிக்கிட்டு பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுமா. மகத்துவான்னு பேர் இருக்கட்டும்மா. சரிங்க சாமிஜி. அதுக்கப்புறம் வருஷத்துல 2 மாசம் இல்ல 3 மாசம் தான் நல்லா இருக்கேன் சாமிஜி. அதுக்கப்புறம் ஓயாம உடம்பு சரியில்லாம ஆகுது சாமிஜி. கண்ணு, அதுக்கு தான் இந்த ரெண்டுமே சொல்லியிருக்கேன் நானு. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்ன கூட நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் சாமிஜி. வயசு அது வீடு அந்த வீட்டு உள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை மாத்திட்டு நான் சொன்னதை செய்யுமா, இது வரவே வராது. சரிங்க சாமிஜி. நல்லது கண்ணு, நல்லது கண்ணு. அடுத்த ஒரு பக்தராலோ. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் வெங்கடேஸ்வரன் கபாலி, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். ஐயோ, பயமா இருக்குப்பா. வெங்கடேஸ்வரன் கபாலி. கபாலிங்கிறது அப்பா பேர் சாமி. நீங்க புரியுதுப்பா, மொத்தமா சொல்லும் போது சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி, என்ன வயசாச்சு? ரொம்ப சந்தோஷம் சாமிஜி. 22 ஆயிடுச்சு சாமி. கொஞ்சம் டிவி பார்க்காதீங்க தம்பி, லைன் கட் ஆகும். இல்ல, டிவி பார்க்கல சுவாமிஜி. ஓகே சொல்லுங்க தம்பி. ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி, உங்களுக்கு லைன் கிடைச்சது. ரொம்ப வருஷமா ட்ரை பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சது. நிச்சயம். சொல்லுங்க தம்பி. நீங்க சொன்ன ஆமகாம் திறமை வெளிப்படுற ஸ்லோகம் சொன்னீங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பா சுவாமிஜி. ரொம்ப பலன் அளிச்சிச்சு. நிச்சயமா தம்பி. எதுவுமே ஃபெயிலியரே ஆகாது தம்பி. செய்ய மாட்டாங்க, அரைக்குறையா மனசை வச்சுட்டு செய்வாங்க. அப்படி இருந்தா தான் அது நடக்காது. ஆமா சுவாமிஜி. சொல்லுங்க தம்பி. கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்கல்ல சுவாமிஜி, இந்த மாணவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வர மாதிரி. அதுல வந்து நான் அந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். காலேஜ் பஸ் ஆகி வந்து ஸ்பெயின் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. வெரி குட். நான் அப்புறம் மேல வந்து கண்டினியூஸா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் இப்ப பிஇ முடிச்சுட்டு கேட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு சுவாமிஜி, அது கோச்சிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் பண்ணுங்க, அதையும் சக்சஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக சுவாமிஜி. அதான் இப்ப கால்ல அடிபட்டுக்கிட்டே இருக்கு சுவாமிஜி, என்னன்னு தெரியல. இப்ப கால்ல இருக்கிற 2 கட்டை விரலும் நகம் பேந்து வந்துட்டு. அதிகமா எதுல பாதிப்பு இருந்தது? லெஃப்ட்லயா ரைட்லயா?
2 கால்லயுமே சுவாமிஜி, 2 கட்டை விரலுமே இல்லப்பா, ரெண்டுலயுமே எது அதிகமா பாதிச்சிருந்தது? லெஃப்ட் லெக் தான் சுவாமிஜி. லெஃப்ட் தான். ஆமா, லெஃப்ட் தான். ஏன்னா சின்ன வயசுலயே வந்து சைக்கிள்ல வந்து கால் விட்டுட்டு தோல் பெயின் வச்சு அந்த மாதிரி. நீங்க தூங்கும் பொழுது ஜொல்லு வர்றது இருக்கா தம்பி? சில சமயம் அசந்து தூங்கும் போது வரும் சுவாமிஜி. வரும். நீங்க எப்பவுமே லெஃப்ட்ல கை வச்சுட்டு படுக்கிற பழக்கம் உண்டா? ஆமா சுவாமிஜி. சரி, இளநரை இருக்கா தம்பி? இருக்கு சுவாமிஜி. சரி தம்பி, கொஞ்சம் சிக்கல் இருக்கு, ஒன்றும் வேண்டாம். சொல்லுங்க சுவாமிஜி. சனிக்கிழமை பைரவர் கோயிலுக்கு போயிட்டு ஓகே சுவாமிஜி. மிளகு இருக்கு இல்லையா, மிளகு, சாதாரண கருமிளகு, ஆமா சுவாமிஜி, கடுகு, இது 2த்தையும் மூட்டை கட்டிட்டு 8 நெய் தீபம் போடுங்க தம்பி. சரி சுவாமி. அதுல வந்து சாதாரண திரி வந்து வாழைத்தண்டோ அல்லது ஏதாவது சாதா பஞ்சு திரி கூட போடலாம். சரி சுவாமி. அதை வந்து ஒரு நீல நிற துணியில மூட்டை கட்டிட்டு மிளகையும் அந்த கடுகையும் கட்டிட்டு அந்த விளக்குள்ள போட்டுட்டு சரி சுவாமி, சாம்பார் சாதம் செய்து தானம் கொடுத்துட்டு வாங்க தம்பி. கண்டிப்பா சுவாமிஜி. இதை நீங்க கரெக்டா பண்ணுங்க தம்பி. அடுத்து என்னன்னா, எப்போ வெளியில போனீங்கனாலும் சொல்லுங்க சுவாமிஜி. விடமங்களா ரூபமங்களா ரட்சிப்பாய், அவ்வளவுதான். விடமங்கள உபமங்கள ரட்சிப்பாய், அவ்வளவுதான். இந்த பிரச்சனையே வராது தம்பி. நன்றி, ரொம்ப நன்றி சுவாமி. இது உங்களுக்கு தான் தம்பி. இந்த மந்திரம் வேலை யாருன்னா செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க, நடக்காது. சரி, ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்லது தம்பி. இன்னொரு சின்ன கட் ஆயிடுச்சு. அப்ப பூனையை பார்க்கும்போது என்னாச்சு, அது குட்டியை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு எலியை பிடிச்சிச்சு. சரி, இதை பார்த்து சொன்னார் குருநாதர். பார்த்தாரு, நேராக சிஷியன்கிட்ட போனார். சிஷியா, இதை பார்த்தியே, உனக்கு என்னடா புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டார். சாமி, என்ன சாமி, பூனையோட வேலையை அது செய்து இது போய் என்ன பார்த்தேன்னு என்ன கேட்குறீங்களே சாமி? இல்லைடா, நீ அதை பார்க்க சொன்னதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பார்த்தா நீ புரிஞ்சுக்கிட்டதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அது என்னடான்னு கேட்குறார். எனக்கு சரியாக புரியல சாமி, ஒன்று மட்டும் புரிஞ்சுது, அது போச்சு, குட்டியை வாயில் எடுத்துன்னு போய் வச்சிச்சு, அதுக்கு திருப்பி கொஞ்ச நேரம் போட்டு எலியை வாயில் பிடிச்சிட்டு ஓடிச்சு அப்படின்னாரு. அட முட்டா பயல, குட்டியை எதில் கடிச்சிது? பல்லில் கடிச்சிச்சு. அப்போது அது குட்டிக்கு நல்லது தானே, சந்தோஷம் தானே, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருச்சு. அதே பல்லால் எலியை கடிச்சிது, எலிக்கு என்னடான்னாரு, அது கெட்டது, எலி செத்து போச்சு. அப்போ பல்லு ஒன்று தான், பூனையினுடைய குணம் ஒன்று தான், ஆனால் பார்க்கறதுடைய கண்ணோட்டத்தில் தாண்டா எல்லாமே இருக்குது. உலகம் நல்லது தான், ஒவ்வொரு மனிதனும் அவன் பார்க்கின்ற கண்ணோட்டத்தினால்தான் எல்லாமே பிரச்சனைகள். ஒரே விஷயத்தை நல்லபடியாகவும் பார்க்கக்கூடிய எண்ணங்களை வளர்த்துக்கலாம், கெட்டதையும் பார்க்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்து கொள்ளலாம். ஆனால் எது நல்லது கெட்டது என்பதை உன் மனதில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சிட்டா உலகம் வந்து கெட்டதாக வாய்ப்பே கிடையாது, அந்த பிரச்சனைகளும் இருக்காதுங்க என்பதை சொன்னார். ஏன்னா இந்த புத்தாண்டுக்கு ஏதுவாக சொல்கிறேன் நான். இது பல விளக்கங்கள் புரிஞ்சுக்கலாம் இதில். ஒரு பக்தர்களும். சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போகிறீங்க? பாப்பாக்காக கேட்க போகிறேன் சாமி. பாப்பா பேர் என்னம்மா? நிக்ஷிகா சாமி. என்னம்மா? நிக்ஷிகா. நிக்ஷிதா. நிக்ஷிகா. நிக்ஷிதா தானம்மா? கா சாமி, கா கா. நிஷிகா. சரிம்மா, சொல்லுங்கம்மா. என்ன வயசு சாமி அவளுக்கு? சொல்லுங்கம்மா. சாமி இன்னும் சரியான பேச்சு வர மாட்டேது சாமி. ஓஹோ, டாக்டர்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோம் சாமி. என்ன சொல்றாங்கம்மா? அவளுக்கு வந்து ஃபேமிலி அட்மாஸ்பியர் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சாமி. 1.5 வயசுல கொண்டு போய் காமிச்சேன். அந்த நாக்கு வந்து அவளுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒட்டின்னு இருக்கு சாமி. அது ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணலையாம்மா? இன்னும் இல்லை சாமி, இதுக்கப்புறம் தான் காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன் சாமி. நாக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கு வந்து நம்ம அந்த வைத்தியம் பார்க்கறது தாம்மா நல்லது. சரிங்க சாமி. இப்ப ஒட்டுனதை அறுவை சிகிச்சை பண்றதுக்கு மருந்து இல்லம்மா. சரிங்க சாமிஜி. அது வந்து எனக்கு என்னன்னா, இது பரம்பரையில யாருக்காவது இருக்குதான்னு பாத்துக்கோங்க. பரம்பரையில அது மாதிரி இருக்குல்ல சாமி, ஆனா சரியான ப்ரொனன்சியேஷன் வந்து நிறைய பேர் இல்ல. நான் சொல்றேன் ஒண்ணு, இன்னொன்னு வந்து இதனால கடத்தாதீங்க.
சரிங்க சாமிஜி. ஏதுவா இருக்கும்பொழுதே இதை எளிதில் சரிப்படுத்திடலாம். முத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சரிப்படுத்த முடியாது இதை. சரிங்க சாமிஜி. அதனால எவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தைய பார்த்து அதை சரி பண்ண முடியுமோ சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேச்சு சரியில்லைன்னா நான் சரி பண்ணி கொடுக்குறேம்மா. சரிங்க சாமிஜி. இந்த பேர் வைக்கலாங்களா சாமிஜி? நிக்ஷிகா, விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் சாமி. சொல்கிறேம்மா. நிச்சிகான்னா பொருள் என்னம்மா? பொருள் எனக்கு சரியா தெரியலைங்க சாமி. வச்சது யாருமா? அவங்களாவது கரெக்டாக சொல்லுவாங்களா? ஏன்னா நிஷிகானா எனக்கு அது ஒரு பொருளாக தெரியல. சரிங்க சாமிஜி. அதனால் அது ரெண்டாவது காணு முடியறதும் நீல ஆரம்பித்து காலை முடியறதுங்கிறதுக்கு ஒரு தனி பிரச்சனை இருக்குது. சரிங்க சாமிஜி. அதனால் அது வந்து அது அர்த்தம் இல்லாமல் எனக்கு ஒரு எல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? சரிங்க சாமிஜி. அதனால் அது கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது தான்மா. சரிங்க சாமிஜி. என்ன பேர் சாமி வைக்கலாம்? நிவேதித்தான்னு வைங்கம்மா. சரிங்க சாமிஜி. நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். சுவாமிஜி. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமிஜி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து சுமதி பேசுறேன் சுவாமிஜி. சுமதிம்மா சொல்லுங்க, ஏன் அழுவுறீங்க? சொல்லுங்க. சுவாமிஜி, நான் எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணுங்க சுவாமிஜி. அவர் பேர் என்னம்மா? அவர் பேர் கதிர்வேலுங்க சுவாமிஜி. அவருக்கு வயசு 51 ஆச்சுங்க சுவாமிஜி. சரி, என்ன பிரச்சனைம்மா? சுவாமிஜி, நாங்க ரொம்ப கடன் தொல்லையால ரொம்ப கஷ்டப்படுறோங்க சுவாமிஜி. எதனால கடன் ஆனீங்கம்மா? இது 12 வருஷமா இப்படி இருக்காமா? ரொம்ப நாளாவே அப்படிதாங்க சுவாமிஜி இருக்குது. இல்ல, எதனால கடன் வருது? ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா சொல்லுங்க சுவாமிஜி. ஒரு கடன் அடைக்கிறதுக்காக ஒரு கடனும் வாங்கி வாங்கி இல்ல, ரொம்ப நான் சொல்றது கடன் ஏன் ஆச்சு, அது அந்த அடிப்படைக்கு என்ன பிரச்சனை? அது சுவாமிஜி, தொழில் சரியா நடக்காதனால நாங்க டெய்லரிங் பண்றோங்க சுவாமிஜி. 2 பேருமே தைக்கிறோங்க சுவாமிஜி. 2 பேரும் தைக்கிறீங்க. ஆமா. அது துணியை வெளியில இருந்து வாங்கி தக்கி எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறீங்க. ஆமாங்க சுவாமிஜி. கூப்பிட்டா ஒவ்வொருத்தருங்க காசு தரமாட்டாங்க சுவாமிஜி. அந்த காசை நம்பிட்டே இருப்போங்க சுவாமிஜி. வராதுங்க கடன். இது இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க கடன்ல இருந்து எப்படி வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? வர முடியலைங்க சுவாமிஜி. இது சாப்பாடு இது இல்ல, புரியுது புரியுது புரியுது. இந்த தொழில முதல்ல தனிப்பட்ட முறையில வெளியாளுங்களுக்கு வாங்கி தச்சு கொடுக்கற தொழில ஆரம்பிங்க. புரியலைங்க சாமிஜி. இப்ப நீங்க சாதாரணமா வெளியில பேண்ட் ஷர்ட்டை தைக்கிறது, ஜாக்கெட் தைக்கிறது பண்ணுவாங்கல்ல? ஆமாங்க சுவாமி. அதுதான் சுவாமிஜி செய்யறேன். இல்லம்மா, எக்ஸ்போர்ட்டுக்கு போகாதீங்க. இன்னொருத்தர்கிட்ட வாங்கி எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புறது தொழில் இது பாருங்க. ஒருத்தரை நம்பி போகாதீங்கன்றனா. அப்படிங்களாங்க சாமி. முதல்ல அதை மாத்திங்க, ஒரு கடை மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதா? கடை தான் சுவாமிஜி வச்சிருக்கிறோம். ஒரு சாலை மாதிரி கடையில ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு தைச்சேங்க சுவாமிஜி. சரி, பரவாயில்ல, இப்ப இந்த போகட்டும். இந்த 2 வருஷமா வேற கடை மாத்தி சரி, நான் சொல்றேன்மா. நான் புரிஞ்சிருச்சுமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. சுவாமிஜி, எனக்கு ஏதாவது சொல்றேம்மா. 2 பேருமே பக்கத்துல எங்க விஷ்ணு துர்கை இருக்குன்னு பாருங்கம்மா. புதன்கிழமை விஷ்ணு துர்கைக்கு போய் பச்சரிசி மாவுல ஒரு விளக்கு செஞ்சுக்கணும்மா. சரிங்க சுவாமிஜி. அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கணும்மா. சரிங்க. பச்சரிசி மாவுல நெய் ஊற்றி சாதா பஞ்சுத்திரி போட்டு நீங்க தீபம் போடுங்கம்மா. சரிங்க சுவாமி. அகல் விளக்குல சிவப்பு நிற திரிச்சு அதை இளநீரில் ஊற வச்சு காய வச்சு அவரை தீபம் போட சொல்லுங்கம்மா. அதுலயே நெய் ஊத்துங்கம்மா. சரிங்க சுவாமிஜி. தேங்காய் சாதம் படைச்சுக்கோங்கம்மா. சரிங்க சுவாமி. பிரண்ட துவையல் செய்துக்கோங்கம்மா. சரிங்க. இதை அங்க படைச்சிட்டு உங்க கையால மஞ்சள் அரைக்கணும். விரலி மஞ்சளை அம்மிக்கல்லுல மஞ்சள்ல அரைக்கணும். சரிங்க. அரைச்சிட்டு அம்பாளுக்கு கொடுத்துட்டு வரணுமா. சரிங்க சுவாமி. 5 புதன்கிழமை இதை கரெக்டா செய்யுங்க. 1. சரிங்க. 2வது டெய்லி 2 பேரும் சிங் மந்திரத்தை எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டு இருங்க. சரிங்க சுவாமி. இதை விடவே விடாதுங்க. 3வது சுவாதி நட்சத்திரத்துல கொஞ்சம் சுதாகரிச்சுக்கிட்டு காளஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க சுவாமிஜி. இத முதல்ல முடிங்கம்மா. இதுக்குள்ள உங்களுக்கு விமோசனம் வர, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா. சரிங்க சுவாமி. நல்லதுமா, நல்லது. சுவாமிஜி, என் குழந்தைங்க எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்கம்மா. லைன் கிடைச்சிருச்சுல, ஏமா கவலைப்படுறீங்க? கவலை விடுங்கம்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. யாரு கேட்க போறீங்கம்மா? அத மதனுக்காக சாமி. மகன் பேர் என்னம்மா? மதன் தானே. என்ன பேருமா? எஸ். ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க.
பையனுக்காக தானே கேட்க போறீங்க? ஆமாங்க. பையன் பேர் என்னம்மா? மதனுங்க. மதன். மதன். என்ன வயசாச்சுமா? ஹலோ. அம்மா நீங்க எங்க அங்க பார்த்துட்டு ஏதாவது பேசுறீங்களா? இல்ல இல்ல வெளியில வந்திருக்கிறேங்க சாமி. சொல்லுங்கம்மா. என்ன வயசாச்சு? 20 நடக்குதுங்க. சொல்லுங்கம்மா. பிசிஏ படிச்சிட்டு இருக்கிறானுங்க. அதான் மின்னுக்கு அவன் படிப்பு எப்படி இருக்கு, அவனுக்கு எப்படி அப்படின்னு கேட்க. என்ன மக நட்சத்திரமா அவரு? மகா நட்சத்திரம் சிம்ம ராசிங்க. சரிம்மா. படிப்பு வந்து நல்லா இருக்கு, அப்படியே போய் படிக்க சொல்லுங்க. கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். சரிங்க. லவ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த மந்த புத்தியும் கோவத்தையும் குறைக்க சொல்லுங்க. சரி. 30 வயசு வரைக்கும் வேலை நிரந்தரமாக கிடைக்காது. 27க்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு விநாயக பெருமானை வழிபட்டுட்டு அவர் அன்றாட வேலைகளை செய்ய சொல்லுங்க. சரி. இதுவே போதுமா? இதை தொடர்ந்து அவர் செய்துட்டு வந்தால் IAS IPS பண்ண முடியும். அப்படிங்களா சாமி? நல்லது. கண்டிப்பா முடியும். அது காரணம் இருக்குமா? மகத்தில் உதித்தோன் ஜெகமால்வான் நிலை தன்னில் இவனாம் தன் தத்தம். அத தொலைபேசியில கிடைக்குது இல்ல, அதுலயே அது நடக்குங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குமா. இப்போதைக்கு அது மாத்த வேண்டாம். பேர் நல்லா இல்ல, அது மாத்திக்கிறது நல்லதுதான். ஆமா, அது என்னன்னா மதுமித்தன்னு மாத்திக்கிறது நல்லது. மதுமித்தன். ஆமா. நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தர் கட்டாயிடுச்சு. அப்போ நமக்கு உலகம் பொய்யா உண்மையா நான் சொல்றதை நீங்க சிந்திச்சு பாருங்களேன். ஒருவர் தன்னோட கண்ணோட்ட பார்வைகள் தன்னையும் மிஞ்சி சமுதாயத்துக்கு நல்லதுன்றவரை பார்க்குற கண்ணோட்டத்தில் தவறாக பார்த்து சில பிரச்சனைகள், சிலர் கெட்டதையே பார்த்து சில பிரச்சனைகள், இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்க நாம் தான் சரியாக இருக்கணும். ஏன்னா இன்னும் இந்த கலியுகத்து மட்டும் 4 லட்சத்தி சில்லற ஆண்டுகள் தான், 4,32,000 ஆண்டுகள் தான். அதில் பாதியை நம்ம கடந்துட்டோம். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுலேயும் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன வைரஸ்கள் வர்றது இதெல்லாம் கூட வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நான் பெண்கள் எப்படி பொருளை சேகரிச்சிக்கோங்கன்னு சொன்னேனோ அதே மாதிரி உடலை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா எளிதில் பெண்களை தாக்கக்கூடிய சின்ன சின்ன வைரஸ்கள் இந்த ஆண்டு வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்காக அது வந்தே தீரும்ன்றது கிடையாது. என்னைக்கோ படித்ததை நான் இந்த நினைவில் சொல்கிறேன். ஏன்னா விகாரி வருடம் பேர் வர்றதுக்கு, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பக்தர். ஹலோ. சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? தாம்பரத்துலேருந்து பேசுகிறேங்க நான். சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? என் மகளுக்காக பேச போகிறேங்க. என் மகள் பேர் என்னம்மா? மகள் பேரு மாலதிங்க. மாலதி. என்ன வயசாச்சுங்க? அவளுக்கு 26 முடிஞ்சு 27 நடக்குதுங்க. சொல்லுங்கம்மா. இன்னும் கல்யாணம் பண்ணலையா? ஆமாங்க, கல்யாணம் பண்ணல. ஏமா? நாங்க முயற்சி எடுத்தாலும் அவ வந்து பிடி கொடுக்க மாட்டேன்றா. கொஞ்சம் நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்கம்மா. சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்களை தூண்டுது. அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. முதல்ல 27 வயதை தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறமா 30 வயசுக்கு போயிடும். சிங்னு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை என்ன பண்ணுங்க, வீட்டில் அவளுக்கு சமைக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லி, இணையதளத்தில் இருக்கும் பாருங்க, அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க. காஃபி, டீ, சாப்பாடு, தண்ணி, குழம்பு போட்டாலும் அதை சொல்லி கொடுங்க. மாலத்தி பேர் கூடாது, அதை மாற்றிக்கணும். ஏன்னா நேரம் முடிஞ்சிடுச்சு, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் சிங்கை முதல்ல பயன்படுத்துங்கம்மா. நல்லதும்மா. வருகின்ற 2ஆம் தேதி உங்களோடு கூடி நான் மகிழ்ந்த பல நற்காரியங்களில் பங்கு கொண்டு எல்லோருக்கும் புண்ணியம் கிடைக்க ஒரு அற்புதமான ஏற்பாடுகள் அங்கே இருக்கிறது. அனைவரும் வரணும், எல்லோரும் நன்றாக இருக்கணும். 2ஆம் தேதி புதன்கிழமை ஜெயந்திக்கு மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம்.